ஆனால் வர இருக்கின்ற காலம் இன்னும் 4 மாதத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். கூட்டணி என்பது நமது அகில இந்திய தலைமை நமக்கு உருவாக்கி தந்திருக்க கூட்டணி. ஏதோ நயினார் நாகேந்திரனோ மாண்புமிகு நிதியமைச்சரோ சுதாகர் ரெட்டியோ உருவாக்கின கூட்டணி அல்ல இந்த கூட்டணி. இந்த கூட்டணியை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும்? இதற்கு முன்பு 39 பாராளுமன்றத்திலே நாம் 11% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். மொத்தமாக கூட்டணி சேர்த்து 18% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். மொத்தம் 78 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இப்போ நம்மளுடைய ராகவனுடைய கணக்குப்படியே பார்த்தோமானால், ராகவனுடைய கணக்குப்படி பார்த்தோமானால் இன்னைக்கு 5 லட்சம் பேர் வருவாங்க பேரன் படியை தவிர்த்து. இந்த 5 லட்சம் பேரும் ஆளுக்கு 10 ஓட்டு வாங்கினாலே போறோம். இன்னைக்கு 50 லட்சம் ஓட்டு வாங்கிடும். 50 லட்சம் ஓட்டு பேரன் பாடி சேர்த்தா 67 லட்சம் ஓட்டு வாங்கிடும். இது கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு பார்த்தா எவ்வளவு கணக்கு வரும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு இருந்த வெறுப்பு அரசு, இந்த அரசு மீது வெறுப்பு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு ஒருக்க பண்ணுவோம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். 2 மாசம் வரைக்கும் இருக்கல, 1 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னாங்க. செய்யல. தேர்தல் அறிக்கையில் செஞ்சு எதுவுமே செய்யாம சொன்னது எதுவுமே செய்யல. நான் எதற்காக சொல்லணும்னா, இன்னைக்கு நம்முடைய பயணம் இன்னைக்கு 18வது நாள். நேற்று வாணியம்பாடியில், இன்று பட்டுக்கோட்டையில். முருகானந்த அவர்கள் சொன்னது போல எல்லா இடங்களையும் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்ன என்பதை சிந்தித்து பார்த்து